நம்ம தியேட்டர்ல போயிட்டு படம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 ஹவருக்கும் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண போறது இல்ல. ஏன்னா நம்மளுடைய உடல் நிலைமை அப்படித்தான் இருக்கும். சோ இதை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் டைரக்டர்ஸ் எல்லாம் எப்பயுமே 3 ஹவருக்கு உட்பட்டதா திரைப்படங்களை தயாரிக்கிற ஒரு முயற்சியில ஈடுபடுவாங்க. இதுக்கும் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய திரைப்படங்களை வெப் சீரிஸ்ன்னு சொல்ற வடிவத்துல நெட்ஃபிளிக்ஸ் மாதிரியான ஊடகங்களை வெளியிடுவாங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 2021ஆம் ஆண்டு நெட்ஃபிளிக்ஸ்ல வெளிவந்த ஸ்குவிட் கேம்னு சொல்லப்படுற மிகவும் பிரபல்யமான ஒரு வெப் சீரிஸ் வந்து ரியலான லைஃப்ல நடந்த உண்மை சம்பவத்தோட மிக மிக ஒத்து போனதா இருந்துச்சு. சோ அந்த ரியலான லைஃப்ல நடந்த அந்த ஸ்குவிட் கேம்னு சொல்லப்படுற ஒரு ஃபேக்டரி உள்ளுக்கு பல மனிதர்கள் பல குழந்தைகள் அனுபவிச்ச வேதனைகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போறோம். உலக வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். யூடியூப் தளத்தினூடாக நான் உங்கள் ஜனா. இந்த ரியல் ஸ்டோரியை பாக்குறதுக்கு முன்னுக்கு இந்த 2021ஆம் ஆண்டு வெளிவந்த ஸ்குவிட் கேம்னு சொல்லப்படுற வெப் சீரிஸ் கிட்டத்தட்ட 94 நாடுகள்ல அதிகமான பார்வையாளர்களால பார்க்கப்பட்ட இந்த வெப் சீரிஸ் சீசன் 1 சீசன் 2ன்னு போன வருஷம் சீசன் 2 வந்து வெளியே வந்துச்சு. அதே மாதிரி சீசன் 3 வந்து அடுத்த வருடங்கள்ல அல்லது அதுக்கு அடுத்த காலப்பகுதியில வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சோ இப்படி அடுத்தடுத்த கட்டங்களா அது ஒரு பகுதியா வந்து தயாரிச்சு வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்பவும் கொடூரமா மோசமான சம்பவங்கள்லாம் இந்த வெப் சீரிஸ்களுக்கு இருக்குது. இது எப்படியாப்பட்ட வெப் சீரிஸ்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது கொரியால இருக்கக்கூடிய ரொம்ப ஏழை எளிய மக்கள் இருக்காங்க, இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற நபர்கள், அதே மாதிரி வாழ்க்கையில ரொம்ப மோசமான சிச்சுவேஷனுக்கு போனவங்க, கொலை பண்ணவங்க, கொள்ளையடிச்சவங்க, இந்த மாதிரியான நபர்களை குறித்த ஒருத்தர் வந்து என்ன செய்வாங்கன்னா செலக்ட் பண்ணி எடுத்து அந்த ஒரு காடு மாதிரியான ஒரு பகுதிகளுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க வச்சு சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய ரெட் லைட் கிரீன் லைட், அதே மாதிரி இந்த டக் ஆஃப் வார்னு சொல்லப்படுற அந்த கயிறு இழுத்தல் போட்டி, அதே மாதிரி மார்பிள் கேம் கோழி குண்டுகளை வச்சு விளையாடக்கூடிய விளையாட்டுகள், இந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாட வச்சு வின் பண்றவங்களுக்கு பணத்தொகையை கொடுத்து அனுப்புறதாகவும் தோக்குறவங்க அதுல இருந்து எலிமினேட் பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொல்லியும் அந்த கேமை வந்து கொண்டு போவாங்க. எலிமினேட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி தோத்தவங்க வெளியே போகணும் அப்படிங்கிறதுல தோக்குறவங்களை சுட்டு கொன்றுவாங்க. கிட்டத்தட்ட 456 போட்டியாளர்கள் அதுல கலந்துக்குவாங்க. அதுல 455 பேரை கொன்றுவாங்க. ரொம்பவும் கொடூரமா மோசமா கொள்ளுவாங்க. கடைசியா மிச்சப்படுற ஒருத்தருக்கு வந்து பணத்தொகை கிடைக்கும். எவ்வளவு பணத்தொகைன்னு பாத்தீங்கன்னா இறக்குற ஒவ்வொரு நபருக்கும் 10 கோடி ஓன்னு கொரியா பணத்தொகையில 10 கோடி ஓன் வந்து ஒரு நபருக்கு கிடைக்கும். இந்த மாதிரி 456 பேர்னா பாத்தீங்க கிட்டத்தட்ட 4560 கோடி ஓன் வந்து கிடைக்கும். இந்திய ரூபாய் மதிப்புல கிட்டத்தட்ட 256 கோடிக்கும் அதிகமான பணத்தொகை வந்து அந்த வின் பண்ற அந்த நபருக்கு கிடைக்கும். அந்த போட்டியில போயிட்டு அவங்க கலந்துக்கும் போது அவங்க தோக்க ஒவ்வொருத்தரையா கொன்றுவாங்க. இப்படி அவங்க எப்படியாவது அவங்க இறந்துட்டாங்கன்னா இறந்து போறவங்களோட காசு வந்து உயிரோட இருக்கவங்களுக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய மத்தவங்க அவங்களுடைய கொடூரமான மனநிலைமை கொடூரமான முகத்தை அதுல காட்டுவாங்க. அவங்களுடைய வக்கரமான எண்ணங்களை காட்டி அந்த ஒப்போசிட், அதாவது நம்ம அவங்களோட போட்டி போட வந்திருக்க மத்தவங்க அவங்களே கொல்லவும் பார்ப்பாங்க. அவங்க இறக்க அந்த உயிரோட இருக்கவங்களுக்கு காசு வரும். ஹவாங் டோங்னு சொல்லப்படுறவர் இதை வந்து தயாரிச்சிருக்காரு, இப்ப தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு. சீசன் 3 இன்னும் வரல. சரி, இப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில இந்த மாதிரியான ஒரு சீரீஸ் நீங்க அந்த வெப் சீரிஸ பாக்கலன்னு சொன்னா கட்டாயம் பாருங்க. அது வந்து ரொம்ப கவலையா பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, சாகுறவங்க நினைச்சு ரொம்ப கருணையான ஒரு எண்ணம் இருக்கும். அதே ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்குறவங்களுக்கு ஒரு கொடூரமான மனநிலைமை இருக்கும்னு தான் என்னோட சைக்காலஜிக்கலா என்னோட ஒப்பீனியன். ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா அந்த வெப் சீரிஸ பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க கட்டாயம் அதை பாருங்க. பார்த்தாதான் நான் சொல்ற விடயத்துல உள்ள உண்மை தன்மை தெரியும். சரி, இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இதே மாதிரியான ஒரு சம்பவங்கள் ரியல் லைஃப்ல நடந்தா எப்படி இருக்கும்? இந்த ரியல் ஸ்குவிட் கேம் பத்தி நீங்க நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கலாம். யாரோ 2 பேர் ஒரு அமானுஷ்யமான விடயங்களை தேடுறதுக்காக காட்டுள்ளுக்கு போனதாகவும் அந்த காட்டுல போயிட்டு ஒரு நடு பகுதிக்கு போயிட்டு அங்க இருந்து யாரோ சவுக்குல அடிக்கிற சத்தம் கேட்டு சோ அந்த சம்பவத்தை வந்து வெளியில வந்து சொல்லி வெளியில இருந்து போலீஸ்காரவங்களை கூட்டிட்டு போயிட்டு அங்க இருந்து அவங்களை காப்பாத்திட்டு வந்ததாகவும் பல்வேறு விதமான தகவல்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா அதெல்லாம் உண்மை இல்ல. அங்க இருந்து ஒருத்தர் தப்பிச்சு வந்திருக்காரு. பல செக்யூரிட்டிக்கு மத்தியில அங்கிருந்து தப்பிச்சு வந்து வெளியில வந்து ஒரு நபர் சொன்ன தகவலை வச்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு பல மக்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுவும்
அது நடந்துகிட்டு இருந்த காலப்பகுதியில தெரியல. அது முற்று முழுதா இழுத்து மூடினது பிறகுதான் தெரிய வந்துச்சு. உலகத்தில் உள்ள அனைவருக்குமே தெரிய வந்துச்சு இப்படி ஒரு சம்பவமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரியல் ஸ்குவிட் கேமை பத்தி நான் பேசும்போது 3 நபர்களை அடிப்படையா வச்சுக்கிட்டு இந்த சம்பவத்தை வந்து டீட்டெயிலா சொல்றேன். அதாவது இது யோசு அப்படிங்கிற நகரத்துல கியோங்சாம் அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் அந்த ஃபேக்டரி வந்து அமைஞ்சிருந்துச்சு. இந்த 3 நபர்களை பத்தி பாக்குறதுக்கு முதல்ல 1975ஆம் ஆண்டு காலப்பகுதியில இருந்து 1986ஆம் ஆண்டு காலப்பகுதி வரைக்கும் தென்கொரியாவில இருந்த பொருளாதார சிக்கல்களை பார்ப்போம். அங்க வந்து ரொம்பவும் மோசமான ஒரு பொருளாதார நிலைமை தான் இருந்துச்சு. ஏன்னா அங்க வந்து வேலை செய்யாதவங்க, வேலை இல்லாதவங்க, பிச்சை எடுக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறிகள்னு சொல்லிட்டு ஒரு பலதரப்பட்ட மக்கள் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில தென்கொரியா வந்து பொருளாதார ரீதியா ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு போய்கிட்டு இருந்துச்சு. முதலாவது நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா அதான் நம்ம ஹீரோ. 2வது நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோட்ட இருந்து தகவல் எடுத்து வெளியே சொன்னவரு பத்திரிகையாளர். 3வது நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வில்லன். கட்டாயம் இந்த கதையில ஒரு வில்லன் இருக்கணும் தானே, மெயினான வில்லனே அவர் தான். சரி, ஹீரோ யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கிம் யோன் ஓன்னு சொல்லப்படுற அந்த தப்பிச்சு வந்தவர். அதே மாதிரி நம்மளுடைய பத்திரிகையாளர் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஜோன் ஹீ சூ அப்படின்னு சொல்லப்படுறவரு. நம்ம வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா சிமியோன் ஹோம்னு சொல்லப்படுறவரு. நம்மளோட ஹீரோ, அதே மாதிரி இடையில இருந்த நம்மளோட பிரஸ் ரிப்போர்ட்டர், அதே மாதிரி நம்மளோட வில்லன், இவங்க 3 பேரையும் பத்தி பார்த்துட்டோம். இவங்க 3 பேருக்கும் அந்த இடத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. கேஜிஎஃப்ல மாதிரி அது நடந்த இடம், அந்த எல் டோராடோ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து தென்கொரியாவில யோங்சாங்னு சொல்லப்படுற அந்த இடத்துல தான் இருந்துச்சு. அந்த யோங்சாங்ல ஒரு பெரிய ஃபேக்டரி ஒண்ணு தயாரிச்சு நம்ம வில்லன் வந்து என்ன செஞ்சாருன்னா தென்கொரியாவில் இருக்கக்கூடிய சோம்பேறிகள், அதே மாதிரி ஏழை எளிய மக்கள், அதே மாதிரி ஊனமுற்றவங்க, பச்சை குழந்தை, சின்ன குழந்தைகளை வலுக்கட்டாயமா நம்ம வில்லன் கொண்டு போயிட்டு அங்க அந்த ஃபேக்டரி உள்ளுக்கு வச்சு அவங்க வந்து பொருள் தயாரிக்கிற ஒரு மெஷினா பயன்படுத்தினாரு. சரி, நம்ம ஹீரோவை பத்தி பார்த்துட்டு நம்ம வில்லன் அங்க என்ன செஞ்சாரு, அங்க நடந்த சம்பவம் எப்படி வெளியே வந்துச்சுன்னு படிப்படியா பார்ப்போம். நம்ம ஹீரோ இருக்காரு தானே, அதாவது ஓன் வந்து 1970ஆம் ஆண்டு காலப்பகுதியில பிறந்தாரு. ஆனா இந்த பிரதர்ஸ் ஹோம்னு சொல்லப்படுற அந்த யோங்சாங்ல இருக்கக்கூடிய அந்த ஹோம் வந்து 1975ஆம் ஆண்டு காலப்பகுதியில தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஓன் பிறந்த நம்மளோட ஹீரோ பிறந்து ஒரு 5 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த பிரதர்ஸ் ஹோம்னு சொல்லப்படுற அந்த நான் சொன்னேன் தானே அந்த கொடுமையான சம்பவங்கள் நடந்த அந்த இடம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அங்க நம்ம வில்லன் வந்து 75ஆம் ஆண்டு காலப்பகுதியில இருந்து கடத்துறதுக்கு தொடங்கிட்டாரு. குழந்தைங்களையும் சரி, அதே மாதிரி ஊனமுற்றவங்க எல்லாத்தையும். ஏன் அப்படி செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தென்கொரியாவில வந்து பொருளாதார ரீதியா ரொம்பவும் பின்னடைவை சந்திச்சு இருந்துச்சு. சோ இப்படியாப்பட்ட சூழ்நிலையில பின்னடைவுல இருக்க நாட்டை வந்து முன்னுக்கு கொண்டுட்டு வரணும்னா சோம்பேறிகளை இல்லாமக்கணும், ஊனமுற்றவங்களை இல்லாமக்கணும், குழந்தைகளை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மெஷினா மாத்தணும். அப்படிங்கிறதுக்காக இவர் ஒரு திட்டம் வகுத்து இவர் அந்த நாட்டை அபிவிருத்தி செய்யணும் ஒரு நல்ல எண்ணத்துல முழுக்க முழுக்க ஒரு கெட்ட விடயங்களை மட்டும், ஒரு வக்கரமான எண்ணம் கொண்ட ஒரு நபரா மாறி அங்க உள்ள மக்களை துன்புறுத்தி சித்திரவதை செஞ்சு நாட்டை அபிவிருத்திக்கு கொண்டுட்டு போகணும்னு பல வேலைகளை செஞ்சாரு. இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்த அவரு 1977ஆம் ஆண்டு நம்மளோட ஹீரோவை அங்க கடத்திக்கிட்டு போறாங்க. அங்க கடத்திட்டு போயிட்டு அந்த ஹோமுக்கு வச்சு அவரையும் சித்திரவதை செய்யறாங்க. அங்க போற வரைக்கும் நம்மளோட ஹீரோவுக்கு இந்த சம்பவத்தை பத்தி தெரியாது. எப்படி நம்ம வந்து இங்கதான் போறோம், ஒரு கொடுமையான விடயங்கள் நடக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போறோம் அப்படிங்கறது அவருக்கு தெரியாது. ஆரம்பத்துல போகும்போது இவரை கடத்திக்கிட்டு போறாங்க. ஒரு நயவஞ்சகமா கதைச்சு ஒரு வெள்ளை கலர் வேன்ல போலீஸ் உடையில வந்தவங்க நயவஞ்சகமா கதைச்சுதான் அவரை கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது அவருக்கு தெரியல நம்ம வந்து கடத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோமுக்கு போகும்போது என்ன செய்யறாங்கன்னா ஃபுல்லா மொட்டை அடிச்சிடுறாங்க. மொட்டை அடிச்சுட்டு ஸ்குவிட் கேம் வெப் சீரிஸ்ல இருந்த மாதிரியே அங்க வந்து எப்படி ஒரு காஸ்டியூம் ஒண்ணு போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு ப்ளூ கலர்ல எல்லாருக்குமே ஒரு காஸ்டியூம் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. அந்த காஸ்டியூம் அவர் போட்டுக்கிட்டு இவரையும் உள்ளுக்கு அனுப்புறாங்க. சோ இதுக்கு பிறகு அவருக்கு விளங்குனுச்சு அங்க பலவிதமான தண்டனைகள் ஒவ்வொரு நபருக்கும் வழங்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஒருத்தர் ரொம்ப மோசமா தடியால அடிக்கிறது, சாட்டையால அடிக்கிறது, ரொம்ப பாரங்களை தூக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் மோசமான கொடுமையான தண்டனைகள் அங்க வழங்கப்பட்டு இருந்துச்சு. இதை பார்த்த உடனே அவருக்கு விளங்கிருச்சு இது வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத இடம், நம்ம வந்து இங்க வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு விளங்கினதுக்கு பிறகு கத்தி அழுக தொடங்குறாரு. அதே வாக்குல அவர் என்ன செய்யறாருன்னா உள்ளுக்கு போறாரு. உள்ளுக்கு போனா அங்க ரொம்ப பெரிய பெரிய மெஷின்ஸுக்கு பக்கத்துல நிறைய நபர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோப் தயாரிக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி சிக்னல் பிரஷ் தயாரிக்கிறது, சின்ன சின்ன
பொருட்கள் தயாரிக்கிறது, அதே மாதிரி பெரிய உற்பத்தி பொருள்களுக்கு தேவையான மனிதர்களை வந்து தயார்படுத்துறதுக்கான வேலைகளை செய்யறது, இது எல்லாமே அந்த ஃபேக்டரி உள்ளுக்கு நடந்துச்சு. அந்த மனிதர்களை தயார்படுத்தி அவங்கள வச்சு அங்க அந்த ஃபேக்டரி உள்ளுக்கு தேவையான உற்பத்தி பொருள்களை தயாரிக்கிறது. இந்த வேலைகள் எல்லாமே அந்த ஃபேக்டரி உள்ளுக்கு தொடர்ச்சியா நடந்துட்டு இருந்துச்சு. இதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு பயம் ஒண்ணு வந்துருச்சு, நம்ம வந்து இங்க மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கும் மேலதிகமா ரொம்ப மோசமான கொடூரமான சித்திரவதைகள்லாம் அனுபவிச்சாரு. அவர் உள்ளுக்கு போனதுக்கு பிறகு அங்க உள்ள நடைமுறைகளை கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாரு. அங்க கிட்டத்தட்ட 120 பேருக்கு 30 பிரஷ் தான் கொடுத்தாங்கன்னா பாருங்க, கிட்டத்தட்ட 4 பேருக்கு ஒரு பிரஷ் அப்படிங்கிற அடிப்படையில பிரஷ் பண்றத கூட அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா சிக்கனமா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி சோப் வந்து 40 பேருக்கு ஒரு சோப் அப்படிங்கிற அடிப்படையில சோப்பெல்லாம் ரொம்பவும் சிக்கனமா பயன்படுத்திருக்காங்க. தண்ணியை ரொம்பவும் சிக்கனமா பயன்படுத்தியிருக்காங்க. அங்க இருந்த யாருக்குமே ஒரு ஒழுங்கான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடைக்கல. அதே மாதிரி சாப்பாடும் தேவைக்கு ரொம்ப குறைவா தான் கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த யாருக்கும் ஒரு நிம்மதியான தூக்கமும் கிடைக்கல. ஒரு நாளைக்கு ஒரு நபர் 4 அவர் தான் தூங்கக்கூடிய மாதிரியான ரொம்பவும் மோசமான சித்திரவதைகள் தான் அங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. 4 அவர் தூங்கினா மத்த டைம்ல எல்லாம் அவர் என்ன செய்வாருன்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வேலை தான். ஏதாவது பொருட்களை தயாரிக்கணும், அவங்க ஒரு டாக்கெட் வச்சு அந்த டாக்கெட்டை முடிக்கணும். அந்த டாக்கெட்டை முடிக்கலன்னு சொன்னா ஒண்ணு ரொம்ப மோசமா தடி அடி கிடைக்கும், அப்படி இல்லைன்னு சொன்னா கொண்டு வருவாங்க. ஸ்குவிட் கேம்ல எப்படி வின் பண்ணாதவங்க எலிமினேட் பண்ணப்படுறாங்களோ அதே மாதிரி அந்த ஃபேக்டரி உள்ளுக்கும் அவங்களுக்கு தேவையான அந்த உற்பத்தி பொருளை தயாரிக்காதவங்களை கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்ல, பெண்களை ரொம்ப மோசமா கற்பழிச்சிருக்காங்க. கற்பழிச்சதுக்கு பிறகு அந்த பெண்கள் மூலமா கிடைக்கிற குழந்தைகளையும் திரும்பியும் அந்த உற்பத்தி பொருளை தயாரிக்கிறதுக்கான ஒரு பொருளா தான் அந்த குழந்தைகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவம் வந்து 1975ஆம் ஆண்டு காலப்பகுதியில இருந்து 1986ஆம் ஆண்டு காலப்பகுதி வரைக்கும் ரொம்ப மோசமா நடந்துச்சு. நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு வந்ததுக்கு பிறகு உடனே இதை வந்து வெளி உலகத்துக்கு சொல்லல. ஏன்னா அவர் தப்பிச்சு வந்த பிறகு அங்க உள்ள அந்த ஃபேக்டரியை வந்து முழுசா இழுத்து மூடிட்டாங்க. அவர் 1987ஆம் ஆண்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்தாரு. அந்த வருஷமே என்ன செஞ்சுட்டாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஃபேக்டரியை இழுத்து மூடிட்டாங்க. ஏன்னா அங்க இருந்த நம்ம வில்லன் வந்து இவர் தப்பிச்சு போனனால நமக்கு பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு அதை மூடிட்டாரு. அங்க இருந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு கொஞ்சம் ஆரோக்கியமா இருந்தவங்களை வந்து அங்க இருந்து அனுப்பிட்டு அந்த ஃபேக்டரியை மூடிட்டு அவங்களும் எஸ் ஆயிட்டாங்க. இதான் அங்க நடந்த சம்பவம். இது 1992ஆம் ஆண்டு தான் நம்ம ஹீரோ வந்து அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் ஜோன் சூ கிட்ட சொல்லியிருக்காரு. சோ ஜோன் சூ வந்து என்ன செஞ்சாருன்னு சொன்னா இதை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு பிறகு தென்கொரியா மக்கள் மட்டும் இல்ல உலக நாடுகளே பிரமிச்சு போனுச்சு, இப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஹோன் வந்து அங்க இருந்து தப்பிச்சு வந்தனாலதான் நான் அவர் ஹீரோன்னு சொன்னேன். சோ அங்க இருந்து படத்துல மாதிரியே ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா அங்க வந்து செக்யூரிட்டி வந்து ரொம்பவும் கடுமையா இருந்துச்சு. பெரிய பெரிய சுவர்களை வச்சுக்கிட்டு துப்பாக்கிகளோட ரொம்ப ரொம்ப பெரிய வெப்பன்ஸோட எல்லாம் ஆட்கள் இருக்கும்போது அதையும் தாண்டி தப்பிச்சு வந்தது வந்து ஒரு பெரிய கெட்டிக்காரத்தனம் தான். அங்க இருந்து தப்பிச்சு வந்ததுக்கு பிறகு இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா இந்த சம்பவத்தை சொல்லணும்னு பாத்துக்கிட்டே இருந்தாரு. ஏன்னா அங்க இருந்த மத்தவங்களை காப்பாத்தணும்னு. ஆனா பதுங்கித்தான் இருந்தாரு. ஆனா இவருக்கு தெரியாது அங்க இருந்தவங்க அவ்வளவு பேரும் தப்பிச்சு வந்துட்டாங்க. இவர் தப்பிச்சு வந்ததுக்கு பிறகு அவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க அந்த ஃபேக்டரியை மூடிட்டாங்க, ஆதாரங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஏன்னா நிறைய பேரை கொண்டுட்டாங்க, கொஞ்சம் பேரை மட்டும் தான் அங்க இருந்து அனுப்பியிருக்காங்க. அந்த பத்திரிகையாளர் மூலமா தான் உலக நாடுகளுக்கு இப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததே தெரிய வந்துச்சு. சோ ரியல் ஸ்குவிட் கேம்னு சொல்லப்படுற இந்த சம்பவத்தை பத்தி ஏன் நான் அதோட ஒப்பிட்டு சொன்னேன்னா, அங்க எப்படி கொடூரமா மோசமா விளையாட்டு மூலமா கொல்லப்பட்டாங்களோ அதே மாதிரி இங்க வேலை செய்ய வச்சு கொண்டாங்க. சோ இந்த ரியல் லைஃபுக்கும் அதே மாதிரி வெப் சீரிஸ்ல வந்த அந்த திரைப்படத்துக்கும் இடையில ஒரு ஒத்துமை இருக்குதுன்னு சொன்னா எல்லாருமே கொடூரமா கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறது தான். அதனாலதான் இத ரியல் ஸ்குவிட் கேம்னு சொல்லிட்டு பேப்பர்ல கூட போடப்பட்ட விடயங்கள் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வந்து ரொம்பவும் பிரபலியமா பேசப்பட்டுக்கிட்டு வருது. சோ இந்த தகவலை தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல இது சம்பந்தமா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒரு தகவல் பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜனா.